ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ISRO இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், தமிழ்ல சொல்லணும்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம். விண்வெளி ஆராய்ச்சியில தொடங்கி நிலாவுக்கு ஆராய்ச்சி பண்ண விண்கோளை அனுப்புனதா இருக்கட்டும், இல்ல மார்ஸுக்கு விண்கோள் அனுப்புனதா இருக்கட்டும், இல்ல இப்ப ரீசெண்டா சூரியனுக்கு விண்கோள் அனுப்புனதா இருக்கட்டும், இல்ல ஃபியூச்சர் ப்ராஜெக்டா மனுஷங்களை விண்ணுக்கு அனுப்ப போற புது ப்ராஜெக்டா இருக்கட்டும், விண்வெளி ஆராய்ச்சியில தொடங்கி இப்போ மனுஷனை விண்ணுக்கு அனுப்புற புது ப்ராஜெக்டுக்கு வந்து நிக்கிற இப்போ இந்த இஸ்ரோ உலகத்துல இருக்க பல முன்னேறின நாடுங்க, டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு போட்டியா நிக்குது, சவால் விடுது. நாங்களும் உங்களுக்கு ஈக்குவலா எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்தியாவோட வளர்ச்சியில முக்கிய பங்கு வகிக்கிற இந்த இஸ்ரோவை எப்ப தொடங்கினாங்க, யாரு தொடங்கினாங்க, யாரால தொடங்கப்பட்டது, என்னென்ன சாதனைகள் இஸ்ரோ இது வரைக்கும் நிகழ்த்தியிருக்காங்க, ஃபியூச்சர் என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்க, இதை பத்தி தான் உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் உங்களுக்காக பண்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க பசங்க, கிட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோவில் போலாம். இது உங்க நரேன் சியூ, நான் உங்க நரேன். வெல்கம் டு நரேன் சியூ. யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வீடியோக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு வரணும், நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு நரேன் சியூ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோவில் போலாம். இஸ்ரோ இதை பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்தியாவோட ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட ஃபாதரான விக்ரம் சாராபாய், இவர் தான் இஸ்ரோ தொடங்குறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தாரு. அவரை பத்தி ஷார்ட்டா பார்த்தாதான் இந்த இஸ்ரோ எப்படி தொடங்கினாங்க அப்படின்றது நம்மளுக்கு புரிய வரும். இந்த விக்ரம் சாராபாய் வந்து குஜராத்ல பிறக்கிறாரு, குஜராத்ல தன்னோட படிப்பை முடிக்கிறாரு, அங்கேயே தன்னோட காலேஜையும் முடிக்கிறாரு. அந்த காலேஜில் தான் இவரோட ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கான ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட ப்ரொஃபஸரா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சர் CV ராமன், இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் சொல்லலாம், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் வின்னர். இவர் தான் விக்ரம் சாராபாய் அவரோட பாதையை ஸ்பேஸ் ரிசர்ச்ல தொடங்குறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் புள்ளியா இருந்திருக்காரு. இதுக்கு அப்புறமேட்டு தான் 1962ல நேருவோட சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை விக்ரம் சாராபாய் தொடங்குறாரு. இது தொடங்கி 7 வருஷத்துக்கு அப்புறமேட்டு தான் பெங்களூர் ஹெட் குவார்டரா செலக்ட் பண்ணி ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷனை பில் பண்றாங்க. இது பில் பண்ணி இவரை தான் ஃபர்ஸ்ட் சேர்மனா உட்கார வைக்கிறாங்க. இதோட மொத்த கண்ட்ரோலும் யார் கண்ட்ரோல் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர் PMக்கு டைரக்ட் கண்ட்ரோல் அண்டர் PMக்கு இதை செட் பண்றாங்க. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 2024 இப்போ வரைக்குமே இது இந்த மொத்த ரிசர்ச்சுமே அண்டர் PM கண்ட்ரோல்ல தான் இது மொத்தமும் இயங்கிட்டும் வருது. இப்படிதான் இஸ்ரோ பில்ட் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் கிட்டத்தட்ட 6 வருஷம் ஒரு கடும் முயற்சி, ஒரு ரிசர்ச்ன்றது பல பேர் ரிசர்ச் பண்ணி 1975ல இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சேட்டிலைட்டை பில்ட் பண்றாங்க. அந்த சேட்டிலைட்டுக்கு இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர்னு சொல்லலாம், அந்த காலத்திலேயே இருந்தவர் ஆரியபட்டா, அவரோட பேரை அந்த சேட்டிலைட்டுக்கு வைக்கிறாங்க. அப்படி ஆரியபட்டா அப்படின்னு பேர் சூட்டி இந்த சேட்டிலைட்டை ரஷ்யாவோட ஸ்பேஸ் ஷட்டில் அதோட ஹெல்ப் மூலியமா, அந்த ஸ்பேஸ் ஷட்டிலோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர் காஸ்மோஸ், இதோட ஹெல்ப் மூலியமா விண்வெளிக்கு ஃபர்ஸ்ட் இந்தியாவோட சேட்டிலைட்டை சென்ட் பண்றாங்க. இப்படிதான் இந்தியாவோட விண்வெளி ஆராய்ச்சி முதல்ல தொடங்குது. இதுக்கு அப்புறமேட்டு தான் இந்தியாவோட ரிசர்ச்சா இருக்கட்டும், இந்தியாவோட பல ரிசர்ச்சர்ஸ் இப்படிதான் தொடங்கி இப்போ பெரிய உச்சத்தை தொட்டிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டை விண்ணுக்கு செலுத்திட்டாங்க. செலுத்துறதுக்கு அதுக்கு அப்புறமேட்டு நிறைய ரிசர்ச் தொடங்கி பல ரிசர்ச் போயிட்டு இருக்கு. அப்போதான் உள்ள வராரு நம்மளோட இந்தியாவோட ப்ரைடுன்னு சொல்லலாம், இந்தியாவோட ப்ராடிஜி அப்படின்னு சொல்லலாம், டாக்டர் APJ அப்துல் கலாம். இவரு படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நாசாக்கு போய் கத்துக்கிட்டதும் சரி, மேரிலாண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு ரிசர்ச் சென்டர் அங்க போய் கத்துக்கிட்டதும் சரி, நிறைய பார்த்துட்டு அவரு என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா நம்மளோட இந்தியாவுக்கு சொந்தமா ஒரு லான்ச் வெஹிக்கல் இருக்கணும்,
நம்ம ஒரு லான்ச் வெஹிக்கிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொந்த முயற்சியில ஒரு ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்றாரு. அப்படி ஸ்டார்ட் பண்ணப்பட்டு அவர் கண்டுபிடிச்சதுதான் எஸ்எல்வி, ஏஎஸ்எல்வி, பிஎஸ்எல்வி, அப்புறம் இப்ப கடைசியா வந்து நிக்கிறது LEM-3 அப்படின்னு சொல்ற லான்ச் வெஹிக்கிள்ஸ். இந்த லான்ச் வெஹிக்கிள்ஸ்ல முக்கிய பங்கு வகிக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா PSLV. இந்த PSLV தான் ரொம்பவுமே ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ், ஒரு சக்சஸ்ஃபுல் மிஷினை வந்து அதிகமாக கொண்டது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 44 PSLV லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல 41 சக்சஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 2023 கடைசியா இவங்க அனுப்புனது கூட PSLV ராக்கெட்டை யூஸ் பண்ணி தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் விண்வெளிக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்படி நம்மளோட லான்ச் வெஹிக்கிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண நம்மளோட சேட்டலைட், நம்ம சொந்தமா லான்ச் பண்ண சேட்டலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 1980 நம்ம ரோஹிணி அப்படின்ற ஒரு சேட்டலைட்டை ரெடி பண்ணி நம்மளோட சொந்த லான்ச் வெஹிக்கிளான PSLV ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றோம். இது சக்சஸ்ஃபுல்லா முடியுது. இது முடிஞ்ச அடுத்த நிமிஷமே எல்லா டெவலப்டு கண்ட்ரிஸும், அமெரிக்கா, ரஷ்யா, US, சைனா, இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரிஸோட பார்வை எல்லாமே இந்தியா மேல திரும்புது. இந்தியா ஒரு முக்கிய புள்ளியா அப்பதான் ஸ்பேஸ் ரிசர்ச்குள்ள என்ட்ரா வராங்க. நான் சொன்ன மாதிரி 44 PSLV ராக்கெட் அதுக்கப்புறம் தான் லான்ச் பண்ணப்படுது. 41 PSLV சக்சஸ் ஆகுது. இதுக்கு அப்புறமேட்டு தான் இந்தியாவோட மிலிட்டரி கண்ட்ரோலா இருக்கட்டும், வெதர் கண்ட்ரோலா இருக்கட்டும், எல்லாமே பார்டர் கண்ட்ரோல், யாராவது பார்டர் தாண்டா பார்த்தாங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் இது மொத்தத்துக்கும் யூஸ் ஆனது இந்த PSLV லான்ச் வெஹிக்கிள் மூலியமா நம்ம விண்வெளியில நம்மளோட ஆர்பிட்ல இப்போ இயங்கிட்டு இருக்க சேட்டலைட்ஸ் தான். இதுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளோட அடுத்த மிஷினான சந்திராயன் 1 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. எப்போ தொடங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1999. அப்பதான் நிலாவுக்கு நம்மளோட ரிசர்ச்சை நிலாவுக்கு கொண்டு போனோம், நிலா வரைக்கும் நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பேச்சை தொடங்குனதுக்கு அப்புறமேட்டு தான் ஒரு 4 வருஷம் கழிச்சு 2003 வாஜ்பாய் PM இருக்காரு. அவரு தான் ஃபர்ஸ்ட் இந்த ரிசர்ச்சை தொடங்கி வைக்கிறாரு. தொடங்கி வச்சது மட்டும் இல்ல, இது தொடங்கி வச்சு 5 வருஷம் கழிச்சு 2008 நம்ம ஃபர்ஸ்ட் மூணுக்கு சந்திராயன் 1 அப்படின்னு சொல்ற ஒரு சேட்டலைட்டை நம்ம லான்ச் பண்றோம். லான்ச் பண்ணி இதுல சக்சஸும் ஆகிறோம். இந்த சந்திராயன் 1 மூலியமா தான் நம்ம நிறைய விஷயத்த நிலால இருந்து தெரிய வருது. கிட்டத்தட்ட நிலாவில தண்ணியோட மூலக்கூறான ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். இதை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொன்னதுக்கு அப்புறமேட்டு நாசா, ரஷ்யா, US, சைனா இவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஆச்சரியம். இந்தியா இந்த அளவுக்கு ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நாசா வந்து நம்மளோட ரிசர்ச் பண்ண நம்மளோட ஆதாரத்தை எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க, ஆமா இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்பேஸ் ரிசர்ச்ல முன்னிலையில இல்ல, ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அப்புறமேட்டு தான் சந்திராயன் 2, சந்திராயன் 3, மங்கள்யான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணோம். இதுல சந்திராயன் 2 ஒரு ஃபெயிலியர் ஆச்சு. பட் அதுக்கப்புறமேட்டு சந்திராயன் 3 ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆக போச்சு. சந்திராயன் 3 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ஸுக்கு மிகவும் குறைஞ்ச செலவுல நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பேஸ் ஷட்டில லான்ச் பண்ணது இந்தியா தான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இப்போ ரீசெண்டா 2023 சந்திராயன் 3 லான்ச் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு ஆதித்யா L1 அப்படின்னு சொல்ற ஒரு சேட்டலைட்டை நம்ம சூரியனை நோக்கி நெக்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ரிசர்ச்ன்றது ஒரு மிகப்பெரிய ரிசர்ச். சூரியனை நோக்கி ஒரு விண்கோலை லான்ச் பண்றது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. பட் இந்தியா அதுக்கும் போயிருக்கு. அதுக்கு போனது மட்டும் இல்ல, இப்போ ரீசெண்டா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருமே கண்டுபிடிக்காத பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்ற அதோட துகள்கள் சொல்லிட்டு அதோட ரேடியேஷன் எந்த லெவல்ல இருக்கு, அதோட ரிசர்ச்ல இப்போ மும்முரமா இறங்கியிருக்காங்க. இதை பார்த்துட்டு பல நாடுகள் இந்தியா மேல அவங்களோட பார்வையை திருப்பி இருக்காங்க. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் தான் சொல்லணும். இது மூலியமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இஸ்ரோ அப்படின்றது
இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு ஒரு சொத்து அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தி நிறைய இருக்கு. இன்னும் நிறைய பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னொன்னு நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இஸ்ரோவோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சோம்நாத் அவர் தான். இது இப்போ பிஎம் ஆன மோடி அவர் கண்ட்ரோல்ல தான் இப்போ இருக்கு. இதை சொல்லிட்டு நான் இப்போ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இஸ்ரோவை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பல நியூஸ் சேனல்ல பண்ணியிருக்காங்க. அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதை போய் பார்த்து இன்னும் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய ரிசர்ச் பத்தி அதில் பேசியிருப்பாங்க. இன்னமும் கற்றுக்கணும், இதில் இல்லாததெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி எல்லாமே கற்றுக்கோங்க. உங்களோட பசங்களை நெக்ஸ்ட் இஸ்ரோக்குள்ளே எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற உங்களோட மும்முரத்தை அதில் காட்டுங்க. இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி யாராச்சும் இஸ்ரோவில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் பகிர்ந்துக்கோங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், மக்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் நரேன்.